நமசிவாய. ஜூலை 30ஆம் தேதி என்று நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமானது ஓம் ரித்தி குபேர ரஜத பிரசாதம். 365 டே மணி சேலஞ்சில் இந்த ஒரு நாளிலே நீங்கள் ஓம் ரித்தி குபேர ரஜத பிரசாதம் என்கிற மந்திரத்தினை சொல்லி வர வேண்டியது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேன் கலர்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு தேன் கலர் எதையாவது நீங்கள் கையில் வரைந்து கொண்டோ அல்லது கையில் அந்த ஆப்ஜெக்ட் ஏதாவது அந்த மாதிரியான ஒரு விஷயமாக வைத்துக் கொண்டோ நீங்கள் சொல்லி வருவது நல்ல ஒரு பலன் தரும். இல்லைன்னா ஒரு தேன் பாட்டிலே கூட நீங்க கையில வச்சுட்டு சொல்லலாம். இந்த ஒரு நாள்ல தேனும் அந்த மூலிகை அது மாதிரியான ஒரு விஷயமாக வரக்கூடிய ஒரு விஷயத்திலே இது ரொம்ப அதிக பலன் தரக்கூடியதாக அந்த தேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கிறது. அதனால அது மாதிரியான சொல்லலாம். 20 முறை சொல்ல வேண்டியது. நீங்கள் காலையில 8 to 9 இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுவது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். தெற்கு பக்கம் நின்று தெற்கு பக்கம் பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வாருங்கள். நான் சொன்ன மாதிரிதான் இந்த ஒரு நாளுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக வருவது தேன் தான். அதனால தேனை நீங்க இந்த மந்திரம் சொல்லும் போது கையில வச்சுக்கலாம். தேன் சின்னதா ஏதாவது ஒரு பாட்டில் இருந்தாலும் வைக்கலாம். தேன் பாட்டில் யாருக்காவது வாங்கி தானம் பண்றதா தானம் பண்ணலாம். தேனை நீங்க கன்சியூம் பண்ணலாம். தேன் எடுத்து நீங்க ஏதாவது ஒரு கடவுளுக்கு அபிஷேகம் செய்வதுன்னா அபிஷேகம் செய்யலாம். அந்த தேனை இந்த நாள்ல எந்தெந்த மாதிரியான விதமாகலாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியுமோ அது மாதிரியான விஷயமாக யூஸ் பண்றதுங்கிறது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்குன்னு வச்சுங்களேன். ஹிருதய கமலம் என்கிற ஒரு கோலம் இருக்கு. உங்க லேடிஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஹிருதய கமல கோலம் தான். அதனால அந்த ஹிருதய கமல கோலத்தை நீங்க போட்டுட்டு வருது அப்படின்றது இன்னைக்கு நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். அல்லது நீங்கள் வரைந்து வந்தாலுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஆண்களாக இருந்தால் அதை ஒரு நோட்லயோ ஒரு பிளெயின் பேப்பர்ல நீங்க வரைஞ்சிட்டு வரதும் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நமசிவாய.